சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல விருச்சிக ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளும் கிரக மாற்றங்களும் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். செவ்வாய் பகவான் பயிற்சியாகி அவரும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்துல ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிப்ரவரி மாசத்துல சனி பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். இப்படி இந்த பிப்ரவரி மாசத்துல நிறைய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. கிரக அமைப்புகளே மொத்தமா மாற இருக்குது. இந்த அமைப்புகளும் இந்த மாற்றங்களும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் எதையாவது இந்த கிரக மாற்றங்கள் உருவாக்கி கொடுக்குமா, அவங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமசாலிகளா இருந்தும் சமீப காலமா அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருடங்கள் உங்க வாழ்க்கையில மறக்கக்கூடிய காலங்களா தான் இருந்திருக்கும். நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கோ இந்த 3 வருஷத்துல எந்த ஒரு விஷயமே நடந்திருக்காது. முழுக்க போராட்டங்கள், போராட்டங்கள், நிறைய இழப்புகள், நிறைய அவமானங்கள் அப்படிங்கறத மட்டும்தான் இந்த 3 வருஷத்துல நீங்க தொடர்ச்சியா சந்திச்சிருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை இந்த 3 வருஷத்துல உங்களால வாழ்ந்திருக்கவே முடியாது. ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், இன்னொரு பக்கம் பண தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு சுத்தி உங்களை பிரச்சனைகள் விடாம துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழில பெரிய அளவுல நஷ்டங்கள் ஏற்பட்டு பண இழப்புகள் ஏற்பட்டு தொழிலையே கைவிட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதுவே உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா எந்த இடத்துல நீங்க ராஜாவா இருந்தீங்களோ அந்த இடத்திலேயே நீங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சு மரணத்தோட வாசலை தொட்டுட்டு மீண்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 3 வருஷத்துல எத்தனையோ கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு, கிரக பயிற்சிகள் நடந்திருக்கு. ஆனா எந்த பயிற்சியும் எந்த மாற்றமும் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தையும் கொண்டு வரல, நிம்மதியையும் கொண்டு வரல. எல்லா கிரக அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்து விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில சூறாவளி மாதிரி புயலை கிளப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான மன நிம்மதி இல்லாத ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது குரு பகவான் இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவானோட சூரிய பகவான் இணையறதும் ராகு பகவானோட சுக்கிர பகவான் இணையறதும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகுறாங்க அப்படிங்கறதால அந்த பரிவர்த்தனை யோகமும் விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல முழுமையா கிடைக்க போகுது. இது மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிரடியான மாற்றங்களையும் இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே ராகு பகவானோட இணைஞ்சி மீன ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால பூர்வீக சொத்துக்கள் மூலமா இந்த பிப்ரவரி மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மன கசப்புகளையும் மன வருத்தங்களையும் தான் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு சில லாபங்கள் கிடைக்கும், ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட பங்காளிகளும் பகையாளிகளும் உங்க கூட இணைஞ்சி வந்து சொத்துக்களை விற்கிறதுக்கு முயற்சிகளை எடுப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சுக்கிர பகவான் தான் உங்களோட கலத்திர காரகன் அப்படிங்கிற காரணம்
காரணத்தால அவர் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் அனுபவிக்காத மன நிம்மதி எல்லாமே இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைச்சே தீரும். இந்த உலகமே உங்களுக்கு எதிரா இருந்தாலும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகங்களை செஞ்சாலும், உங்க சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிரியா இருந்தாலும், உங்க வாழ்க்கை துணை எந்த ஒரு சூழல்லையும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க. முக்கியமா நீங்க சோர்ந்து போகக்கூடிய எல்லா காலகட்டங்களிலுமே உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு சிறப்பான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த சப்போர்ட் மூலமாவே மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து கூட நீங்க ரொம்ப சுலபமா மீண்டு வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல 7ஆம் வீட்டு கூடையோன் 5வது வீட்டில் உச்சமடையும் போது கண்டிப்பா திருமண யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கும், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க முழுக்க யோகமான ஒரு காலகட்டமா இருக்க போகுது. உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்க மும்முரமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பேச்சுவார்த்தைகள்ல கூட நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தோட தொடக்கத்துல மகர ராசியிலையும், மாதத்தோட பிற்பகுதியில சனி பகவானோட இணைஞ்சு கும்ப ராசியிலையும் இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால மாதத்தோட முதல் 14 நாட்களை விட மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட தொழில நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். மாதத்தோட தொடக்கத்துல ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும், பண தட்டுப்பாடு இருக்கும், பண நஷ்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாதத்தோட தொடக்கத்துல பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதி இந்த மாதிரியான விரய செலவுகள் எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். பெரிய அளவுல பண தட்டுப்பாடோ பண நெருக்கடியோ மாதத்தோட பிற்பகுதியில இருக்காது. இன்னும் சொல்ல போனா உங்களோட தொழில நீங்க எந்த அளவுக்கு கடின உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு முழுமையான வளர்ச்சியை இந்த பிப்ரவரி மாசத்தோட பிற்பகுதியில நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பேச்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார் அப்படிங்கிற காரணத்தால விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சில நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கட்டாயமா சந்திப்பீங்க. அதுலயும் முக்கியமா மிதுன ராசி உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தால அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு மன ரீதியா பலவீனத்தை ஏற்படுத்துவார். நீங்க உங்களோட தன்னம்பிக்கையை முழுமையா தொலைச்சிடுவீங்க. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த கிரக அமைப்பு பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்கள் மருத்துவமனையில தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழலை கூட இந்த பிப்ரவரி மாசத்துல சந்திக்க வேண்டியது வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல ஒரு ராசியோட அதிபதி அஷ்டமஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே அந்த ஜாதகர் எதிர்பார்ப்புகளை முழுமையா குறைச்சிக்கணும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்ப்போட செய்யாதீங்க. குழந்தைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. வியாபாரம் நீங்க ஆசைப்படுற மாதிரி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைவேறாது. உங்களோட எதிர்பார்ப்புகளை மட்டும் முழுமையா குறைச்சிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகபட்ச கவனத்தோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சுபமான மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.